உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் குழுமத்தின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு நாசரத் ரன் மாரத்தான் நடைபெற்றது. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற டேலண்ட் ஹண்ட் போட்டி. தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட பலதரப்பட்ட போட்டிகள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. செஸ் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவி. பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் செய்து காட்டிய சிறப்பு ஃபார்மேஷன். பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். தி நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்களுக்கு நடைபெற்ற குட் டச் பேட் டச் கருத்தரங்கு. உயிரொலி அறக்கட்டளைக்கு சென்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கிளப் ஆக்டிவிட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் குழுமத்தின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு நாசரத் ரன் மாரத்தான் நடைபெற்றது. நாசரத் கல்வி குழுமத்தின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு மாபெரும் மாரத்தான் போட்டி 24/8/2025 அன்று சே நோ டு ட்ரக் இன் லைஃப் என்னும் நோக்கில் ஆவடி மாநகரமே அதிரும் வண்ணம் மிக கோலாகலமாக நடைபெற்றது. காலை 5:30 மணிக்கு தொடங்கப்பட்ட இப்போட்டியில் நாசரத் கல்வி குழுமத்தின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் அவர்களும் செயலாளர் திரு என்ஜிமாரஸ் அவர்களும் தலைமை ஏற்க சிறப்பு விருந்தினராக ஆவடி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு கே ஃபிரோஸ்கான் அப்துல்லா அவர்களும் மற்றும் கெஸ்ட் ஆஃப் ஹானர் ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களும் கலந்து கொண்டனர். 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் என 3 பிரிவாக நடத்தப்பட்ட நாசரத் ரன் முதல் பிரிவை சிறப்பு விருந்தினரும், 2ஆம் பிரிவை நாசரத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரஸ் அவர்களும், 3ஆம் பிரிவை காமராசர் நகர் பள்ளி முதல்வரும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாசரத் ரன் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர் சிறப்பு பரிசுகளுடன் கௌரவிக்கப்பட்டனர். போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் பேக், டி-ஷர்ட், வாட்டர் பாட்டில், பேட்ஜ், மெடல், சாப்ளிங் சர்டிபிகேட் வழங்கப்பட்டன. போட்டியின் இடையே நடன நிகழ்ச்சியும் விழாவிற்கு புத்துயிர் கொடுத்தன. இறுதியாக அனைவருக்கும் சிற்றுண்டி மற்றும் தேநீர் வழங்கப்பட்டது. மாரத்தான் போட்டியில் முன்னாள் மாணவர்கள் அநேகர் கலந்து கொண்டது நாசரத் ரன்னிற்கு மகுடமாக அமைந்தது. இப்பொன்விழா ஆண்டில் மாரத்தான் அனைவரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற டேலண்ட் ஹண்ட் போட்டி. கடந்த 23/8/2025 அன்று ஆவடி கோவில் பதாகையில் உள்ள நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காட்சி தொடர்பியல் துறை சார்பாக டேலண்ட் ஹண்ட் என்ற தலைப்பில் பலதரப்பட்ட போட்டிகள் நடைபெற்றன. அவற்றில் ஏறத்தாழ 23 பள்ளிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் முதல் மற்றும் 2ஆம் பரிசை பெற்ற மாணவ மாணவியருக்கு ஜஸ்ட் பை சைக்கிள் நிறுவனம் சார்பாக மிதிவண்டியும், 3ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 5000 காசோலையும் நாசரத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரஸ் அவர்கள் மற்றும் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் அவர்களாலும் வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சூப்பர் சிங்கர் ஸ்ரீஷா மற்றும் நடன பயிற்சியாளர் திப்பு அவர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பித்தனர். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட பலதரப்பட்ட போட்டிகள். கடந்த 23/8/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அம்பத்தூரில் உள்ள சேது பாஸ்கரா நிறைநிலை மேல்நிலை பள்ளிக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு பரிசு பேச்சு போட்டிக்கு சென்றனர். ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட அப்பேச்சு போட்டியில் எம் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் பயிலும் ஸ்ரீலட்சுமி என்ற மாணவி அபார பேச்சு திறமையால் 2ஆம் பரிசை வென்றார். மேலும் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் டேலண்ட் ஹண்ட் என்ற தலைப்பில் பலதரப்பட்ட போட்டிகள் நடைபெற்றன. அப்போட்டியில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் தலா 15ற்கும் மேற்பட்ட பள்ளிகளும் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட ஒட்டுமொத்த மாணவர்களில் எம் பள்ளியை சார்ந்த 10ஆம் வகுப்பில் பயிலும் தியா என்ற மாணவி சோலோ டான்ஸில் 2ஆம் பரிசும், அதனைத் தொடர்ந்து
குரூப் டான்ஸில் எம் பள்ளி மாணவர்கள் 5ஆம் இடத்தையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி ஊக்குவித்தார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை இல்லா தமிழகம் என்னும் தலைப்பில் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருவாளர் குணா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கலந்து கொண்டார். இளமையை கெடுத்து ஏழ்மையை கொடுக்கும் புகையிலை பொருட்களை தமிழ்நாட்டை விட்டே ஒழிப்போம் என்று எழுச்சிமிகு உரையினை சிறப்பு விருந்தினர் ஆற்றினார். ஆசிரியர்களும் மாணவர்களும் நாட்டை கெடுக்கும், நாட்டின் நலனை சீரழிக்கும் புகையிலை பொருட்களை இல்லாமல் ஆக்குவோம் என்னும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். முக்கிய நிகழ்வாக பள்ளியின் முன்னுள்ள சாலையில் டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் என்ற வாசகம் எழுதப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியை மெருகூட்டியது. இந்நிகழ்ச்சியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயனுள்ள நன்னெறிகளை கற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளியின் முதல்வர் உறுதிமொழி கூறி அதனை மாணவர்கள் ஏற்று நன்றி உரையுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. செஸ் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவி கடந்த வாரம் MM டியூஷன் மற்றும் TCDS கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் சார்பில் நடைபெற்ற செஸ் டோர்னமெண்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவி டி ஹிரண்யா பங்கு பெற்று 3ஆம் இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவியை எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் பாராட்டியதோடு வாழ்வில் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தினார். பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வழிபாடு கூடத்தில் வைத்து எம் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். தாம்பரத்தில் தபால் துறை சார்பில் நடைபெற்ற தை அக்கர் லெட்டர் ரைட்டிங் காம்படிஷன் 2024-25 கலந்து கொண்டு தனது சிறப்பான எழுத்து திறமையை வெளிப்படுத்தியதற்காக நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவி ஸ்னோலின் நான்சி அவர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. எழுதுவதின் மகிழ்ச்சி மற்றும் டிஜிட்டல் காலத்தில் கடிதத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இப்போட்டியில் மாணவியின் கட்டுரை தேர்வாகி பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தது. மேலும் திருவள்ளுவர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நடத்திய 15ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சி போட்டியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்கள் பங்கு பெற்று தங்கள் திறமைகளை நிரூபித்து பல பரிசுகளை வென்றுள்ளனர். போட்டிகளில் மாணவர்களின் நுட்பம், அர்ப்பணிப்பு மற்றும் குழுவிணக்கம் போன்ற பண்புகள் பாராட்டுகளை பெற்றன. 12ஆம் வகுப்பை சார்ந்த மாணவி ரூஷி மனிதநேயம் என்ற தலைப்பில் 15 நிமிடத்தில் கவிதை எழுதி முதல் பரிசை பெற்றுள்ளார். மனிதநேயம் குறும்படத்தை இயக்கியதற்கு 11ஆம் வகுப்பு மாணவன் ரமணி முதல் பரிசையும் பெற்றான். கட்டுரை போட்டியில் 3வது பரிசை வென்ற 10ஆம் வகுப்பு மாணவி நேஹாஸ்ரீ, 12ஆம் வகுப்பு மாணவி சாருமதி மற்றும் குழந்தை பாடலில் 2வது பரிசை வென்ற 2ஆம் வகுப்பை சார்ந்த ஜேடன் ஆஷ்லே மற்றும் பேச்சு போட்டியில் 9ஆம் வகுப்பை சார்ந்த மாணவன் பிரதீப் 3வது பரிசையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் காசோலைகளும் வழங்கப்பட்டன. மேலும் மாவட்ட அளவில் நடைபெற்ற ஸ்பெல்பி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் 12ஆம் வகுப்பு மாணவன் கவி நிலவன் அல்பா பொறியியல் கல்லூரி நடத்திய பள்ளிகளுக்கு இடையேயான புகைப்பட போட்டியில் தனது சிறப்பான புகைப்படம் எடுக்கும் திறனை வெளிப்படுத்தி முதல் பரிசாக ரூபாய் 2000 காசோலையும் சான்றிதழும் பெற்றுள்ளார். பல போட்டிகளில் தன் தனித்திறமையை வெளிக்காட்டி பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ செல்வங்களுக்கு எம் பள்ளியின் முதல்வரும் ஆசிரியர்களும் பாராட்டுகளை தெரிவித்தனர். நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் செய்து காட்டிய சிறப்பு ஃபார்மேஷன். நாசரத் கல்வி குழுமத்தின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு கடந்த 22/8/2025 அன்று சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவுபடுத்தும் வகையில் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் 50 என்ற எண்ணின் வடிவில் நின்று சுதந்திர போராட்ட வீரர்களின் முகமூடி அணிந்து ஃபார்மேஷன் செய்து காட்டி சுதந்திர போராட்ட தியாகிகளை நம் கண்முன் நிறுத்தினர். மேலும் அவர்கள் நம் நாட்டிற்கு செய்த தியாகத்தினை நினைவு கூறும் வகையில்
மாணவர்களின் இத்தகைய ஃபார்மேஷன் அமைந்திருந்தது. இத்தகைய ஃபார்மேஷனை செய்த அனைத்து மாணவர்களை பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் வாழ்த்தி உற்சாகப்படுத்தினார். பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நடத்திய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட் லெவல் சிலம்ப போட்டியில் நமது நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவன் மாஸ்டர் பி கார்த்திகேயன் கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்து நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். அதனைத் தொடர்ந்து மிஷன் ஒலிம்பிக் கேம்ஸ் அண்ட் அசோசியேஷன் இந்தியா நடத்திய நேஷனல் மீட் 25 நமது பள்ளி மாணவி பி ஆலிஸ் மெர்லின் யோகா போட்டியில் பங்கு பெற்று முதலிடம் பிடித்து நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் வாழ்த்தி ஆசி வழங்கினார். தி நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்களுக்கு நடைபெற்ற குட் டச் பேட் டச் கருத்தரங்கு. கடந்த வாரம் தி நாசரேத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் கேஜி மழலையர்கள் பிரிவில் மாணவர்களுக்கு குட் டச் பேட் டச் என்பதை குறித்ததான கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கினை என் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் தலைமையேற்று நடத்த கேஜி பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி தனலட்சுமி அவர்கள் பொறுப்பேற்று கருத்தரங்கினை நடத்தினார். இக்கருத்தரங்கில் நம்முடைய உடல் சுய ஆளுமைக்கு உட்பட்டது என்றும் மற்றவர்கள் அவற்றை தொட அனுமதிக்க கூடாது என்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. அவற்றை வெளிப்படுத்தும் வண்ணம் பாடல்கள், நடனத்தின் மூலமாகவும் காணொளியின் மூலமாகவும் மழலையர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அன்று பள்ளியின் வளாகத்தில் உள்ள அனைத்து மழலையர்களும் தொடுதலின் புரிதலை நிறைந்தவர்களாய் தங்களின் வீட்டிற்கு சென்றனர். இக்கருத்தரங்கிற்கு பெற்றோர்கள் அனைவரும் பள்ளியின் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். உயிரொலி அறக்கட்டளைக்கு சென்ற நாசரேத் பள்ளி மாணவர்கள் ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என குழுவாக பெருங்காவூரில் அமைந்துள்ள உயிர் ஒளி அறக்கட்டளைக்கு சென்று அங்குள்ள முதியவர்களுக்கு உதவும் விதமாக அரிசி, மல்லிகை பொருட்கள், ஆடைகள் என பல பொருட்களை அன்புள்ளத்துடன் கொடுத்து மகிழ்ந்தனர். எம் பள்ளியின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு பள்ளியின் நிர்வாகமும் மாணவர்களும் ஆசிரியர்களும் உதவி புரியும் நற்கொள்கைகளை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். ஆதரவற்ற முதியோர்களின் மனதை மகிழ்விக்கும் நோக்கில் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உயிர் ஒளி அறக்கட்டளை வளாகத்தில் பள்ளி முதல்வர் மரக்கன்றினை நட்டு சுமார் 25 மரக்கன்றுகளை பரிசாக வழங்கினார். கொடை திறனை உருவாக்கி கொடுத்த இறைவனின் பெருமையினை நினைக்கவும் உதவும் தன்மையை நம் எதிர்கால சந்ததியருக்கு உருவாக்கும் குறிக்கோளுடனும் இந்நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கிளப் ஆக்டிவிட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் கிளப் ஆக்டிவிட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மாதத்தின் 1ஆம் மற்றும் 3ஆம் வார வெள்ளிக்கிழமையில் கிளப் ஆக்டிவிட்டி மிக உற்சாகமாக நடைபெறுகிறது. கிளப் ஆக்டிவிட்டி மாணவர்களுக்கு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், சிங்கிங், டான்சிங், எம்ப்ராய்டரிங், உல்லன் கிராஃப்ட், பெயிண்டிங், டிராயிங், பென்சில் ஷேடிங் என பல வகையான செயல்முறை கற்றல் நடத்தப்படுகிறது. இதில் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் கற்றுக்கொள்கின்றனர். கற்றல் தான் மாணவர்களுக்கு அழகு. மேலும் செயல்முறை கற்றல் மிக பயனுள்ளதாக அமைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.